ஹாய் ஃப்ரம் அக்னி டிஃபென்ஸ் அகாடமி. கிட்டத்தட்ட 3 வருட காத்திருப்பு எப்பதான் இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தா அப்படின்னா ஆர்பிஎஃப்கான ரெக்ரூட்மெண்ட் அபிஷியலா வந்துருச்சு. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல போட்டாங்க. இந்த ஏப்ரல் 15ஆம் தேதி உங்களுக்கான நோட்டிபிகேஷன், டீடைல்டு நோட்டிபிகேஷன் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அபிஷியல் வெப்சைட்ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னையிலிருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் 14/5/2024 வரைக்கும் பார்த்தா அப்படின்னா ஆர்பிஎஃப் ஓட அதிகாரப்பூர்வ இணையதளத்துல அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க அந்த டேட்ஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கிளியர் இன்டிமேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் தான். ஸோ நீங்க ஆர்பிஎஃப் பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஆள் எடுக்க போறாங்க, கான்ஸ்டபிளுக்கும் ஆள் எடுக்க போறாங்க. உங்களுக்கு 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த கான்ஸ்டபிள் அப்ளை பண்ணலாம். இதை டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு எது குவாலிஃபைடோ அதுக்கு தாராளமா ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோல அந்த ஷார்ட் நோட்டிபிகேஷன் டீடைல் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ல வேகன்சி எவ்வளவு இருக்கு, அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது, அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற டீடைல் மட்டும்தான் இருக்கு. டீடைல்டா, அதாவது A to Z டாப் டு பாட்டம் வரைக்கும் நேற்று நம்ம பிஎஸ்எஃப் ட்ரேடுக்கு பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு நான் தனியா வீடியோ மேக் பண்ணி போட்டுறேன். ஆர்பிஎஃப்க்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த தகுதி இருந்தா போதும் அப்படின்றத நீங்க அந்த வீடியோ பார்த்தாலே போதும், டாப் டு பாட்டம் கிளியரா தெரிஞ்சிடும். இந்த வீடியோல அவங்க ஷார்ட் நோட்டிபிகேஷன்ல டீடைல்ஸை மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இந்த ஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட்ல 2 விதமான போஸ்டிங் வந்து ஆள் எடுக்கிறாங்க. ஒன்னு சப் இன்ஸ்பெக்டர், 2 கான்ஸ்டபிள். நீங்க டிகிரி பண்ணிருந்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ணலாம். இதை 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிபிகேஷன் எப்ப வருது அப்படின்னா 15/4/2024 அன்னைக்கு வருது. ஸோ அன்னைக்கு ஓப்பன் ஆகிற அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட 14/5/2024 வரைக்கும் பார்த்தா அப்படின்னா ஆர்பிஎஃப் ஓட அபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான நோட்டிபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷனுக்கான டேட்ஸ். அடுத்ததா பார்த்தா அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சப் இன்ஸ்பெக்டர் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், மேக்சிமம் 28 இயர்ஸ் ஆகிருக்கணும் அன்ரிசர்வ்டுக்கு. இதுல இருந்து பார்த்தா அப்படின்னா ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், கிட்டத்தட்ட 31 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணலாம். எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தோம்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் தர்றாங்க, அதாவது 33 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணலாம். ஸோ கரெக்டா அவங்க கோவிட் டைம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்றதால ஸோ உங்களுக்கு வந்து அவங்க கிளியரா கொடுத்துருக்காங்க 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் COVID-19 பேண்டமிக்னு சொல்லிட்டு. ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் வரக்கூடிய ஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட் இதுதான். கொரோனாக்கு முன்னாடி 2018 எடுத்தது, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா 2024 வந்துருச்சு. இப்பதான் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டே வந்திருக்கு. சரிங்களா, இந்த வேகன்சிஸ் வந்து இதுதான் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 20,000 காலி பணியிடங்கள் இருக்கு. எவ்வளோ? 20,000 காலி பணியிடங்கள். இதை நான் சொல்லல, பார்லிமெண்ட் டிபேட் நீங்க பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். பாராளுமன்றத்துல எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு, அதுக்கான பணியிடங்களை நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி டிபேட் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ பார்லிமெண்ட் சேனலும் பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ்க்கான நாலேஜும் வளர்த்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல இவங்க இப்போதைக்கு கொடுத்திருக்கிறது 4660 காலி பணியிடம் தான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது நிரந்தரம் அல்ல, இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, நமக்கு தேவையானது இதுல ஒரே ஒரு வேக்கண்ட். அந்த வேக்கண்ட் எடுக்கணும்னா கடின உழைப்பு வேணும். கடின உழைப்போடு கூடிய முயற்சி. நம்ம எதை படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற ப்ராக்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாலே போதும், ஈஸியா எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ இது வந்து ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. யாருக்கு அப்படின்னா மற்ற செலெக்ஷன் டிஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் ஏஜ் பார் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 18 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் கான்ஸ்டபிள் அப்ளை பண்ணலாம். நீங்க 5 இயர்ஸ் எஸ்சி எஸ்டி இருந்தீங்க அப்படின்னா 33 வயசு வரைக்கும், ஓபிசி இருந்தீங்கன்னா 31 வயசு வரைக்கும். ஸோ லாஸ்ட் சான்ஸ், ஆர்பிஎஃப் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா, ஸோ இதுக்கான மற்ற டீட்டெயில் எல்லாமே கிளியரா கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தா அப்படின்னா டீடைல்டு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தா அப்படின்னா 500 ஃபார் ஆல் காமன் பீப்புள்ஸ். அடுத்ததா பார்த்தா அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு, அடுத்ததா உமன்ஸுக்கு பார்த்தா அப்படின்னா 250, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு சேம் நாம்ஸ் தான். ஸோ இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய டீடைல். இதை தவிர்த்து ஆர்ஆர்பிலையும் சரி ஆர்பிஎஃப்லையும் சரி உங்களுக்கு அபிஷியல் வெப்சைட், அதுக்கான டீடைல்ஸ் பார்த்தா அப்படின்னா கிளியரா கொடுத்துருக்காங்க, ஹெட் குவார்டர்ஸ் முதல் கொண்டு. அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டீடைல். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க மற்ற செலக்ஷனுக்கெல்லாம் ஏஜ் பார் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த செலக்ஷனை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 10th பாஸ் போதும். ஹைட் வெறும் 165 சென்டிமீட்டர். நீங்க எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணீங்கன்னா பிசிக்கல் மிலிட்டரி டைமிங் எடுக்கணும். ஸோ பிசிக்கல் ரிட்டர்ன் 2க்கு ரெடி ஆனாதான் உங்களால இந்த செலக்ஷன்ல குவாலிஃபைட் ஆக முடியும். இந்த முறை ரயில்வே காவலர் நீங்க ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்ம அக்னி டிஃபென்ஸ் அகாடமில கிளாஸஸ் ஓப்பன்ல இருக்கு.
ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களை ஒரே முயற்சியில நான் பாஸ் பண்ண வைக்கிறேன். நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணி படிங்க போதும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய பேசிக் டீட்டெயில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த செலக்ஷனை பத்தின A to Z டாப் டு பாட்டம் வரைக்கும் A to Z நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல தர்றேன். ஸோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க மறந்துடாம அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.